இங்க பாருங்க, இந்த கரைகள் ரொம்ப வருஷமா இந்த டைல்ஸ்ல இருக்குன்னு சொன்னாங்க. நம்மளுடைய குயின் ஆஃப் கிளீன் லிக்விட் வச்சு ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஸோ ரெட் கலர் லிக்விட் 90% எடுக்கிறீங்கன்னா, பச்சை கலர் ஒரு 10% மட்டும் ஒரு பிளாஸ்டிக் கப்ல எடுத்துக்கிட்டு ஒரு பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷை வச்சு நம்ம அந்த கரைகள் மேல நல்லா அப்ளை பண்றோம். ஸோ அப்ளை பண்ணும்போதே சில கரைகள் கரையும். இது லேயர் மாதிரி இருக்கிறதுனால கரையிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சோம்னா சில கரைகள் வந்துடும். சில கரைகள் அப்படியே மறுபடியும் ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். அதை என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த கதவு செதுக்கிற ஒளி இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு லைட்டா சைடா நம்ம சுரண்டி விட்டோம்னா அழகா சூப்பரா வந்துடும். டைல்ஸும் புதுசா மாறிடும். சில அறிவாளிகள்லாம் கேட்பாங்க, எதுக்குப்பா அப்போ லிக்விட் யூஸ் பண்ணணும், நான் இந்த ஒளியை வச்சே லைட்டாக சுரண்டி விட்டா போதுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக டைல்ஸ் டேமேஜ் ஆயிரும். நம்மளோட லிக்விட் அப்ளை பண்ணும்போது தான் அந்த லேயர் அப்படியே விரிசல் விழுந்து கேப் உள்ள ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம ஒளியை வச்சு சுரண்டும் போது ஈஸியாக வரும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா டைல்ஸ் எப்படி புதுசாக மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ நம்மளுடைய குயின் ஆஃப் கிளீன் லிக்விட் வேணும்னு நினச்சிங்கன்னா, கூகுளில் சுந்தரைஸ் என்டர்பிரைசஸ் அப்படின்னு கரெக்டாக போடுங்க. நம்ம வெப்சைட் வரும். அதில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் 5 to 6 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு டெலிவரி ஆகும். அப்படி ஆகலைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஏங்க ஆகலன்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.